ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? ஒரு வேறு லெவல் டாபிக் தான். அப்படி என்னடா பெரிய டாபிக்னு கேட்டிங்கன்னா, என்ன டாப்பிக்காக இருக்கும் நீங்களே யோசிங்க. அதாவது என்ன டாபிக்னா வேறு ஒரு டாபிக் இல்லை. தமிழ்நாட்டு லெவலில் பெரிய பிளேயர் அக்கௌண்ட் கூட தான் விளையாட போகிறோம். தமிழ்நாட்டு லெவலில் பெரிய லெவல் அக்கௌண்ட்டு, அதாவது 74வது லெவல் 75வது லெவல் அக்கௌண்ட் தான். செகண்ட் எலைட் பாஸ் பிளேயரு, அதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட் எலைட் பாஸ் பிளேயரு, இப்படி எக்கச்சக்கமான பிளேயரு. இவங்க கில்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டிஜி கில்ட்டில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே. டாப் 5 அக்கௌண்ட்டில் இதுவும் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ரொம்ப ரேர் அக்கௌண்ட் தான் இதுவும். இப்போ பீக்கில் இறங்குதோம். இப்போ பாருங்கள், முதலாளாக நான் செத்து போயிடுவேன். ஏன்னா நான் இதில் ஒரு நூபு கேம் பிளே தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வேறு வெறித்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணுதாங்க, என்ன ரகசியம் ஒன்றுமே தெரில. ஆனால் ஹேக்கு தான். நானே ஹேக் பண்ணாத மட்டும் தான் இப்படி அடிக்க முடியும்னு நினச்சேன். ஆனால் இவங்க இப்படி அடிக்காங்க வேறு லெவலில். நான் ஒரு மனசில் எனக்கு ஒரு சின்ன இடத்துல ஒரு நினப்பு இருந்தது, சரி நம்மளும் ப்ரோ பிளேயர் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் தெரியுது நம்ம ஒரு நூபு, இன்னும் நம்மளோட கேம் பிளேயர்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு. இப்போ பாருங்கள், எடுத்தவங்க இவரை ஃபஸ்ட்டு டெத் ஆகிட்டு நான் ரிவ்யூ பண்ணணும்னு பார்த்தேன். சரி அப்போ வேண்டாம் அப்படின்ட்டாரு. ஏன்னா 3 பேர் டெத் ஆகிட்டு ஒருத்தர் இப்போ அடிச்சுட்டு ரிவ்யூ கொடுக்குற மாதிரி மேட்ச் போயிட்டுனா வேண்டாம், அது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டாரு. சரி நீ உட்காந்து மேலே போ அப்படின்னு அவங்கள அனுப்பியாச்சு. வேறு லெவலில். ஆனால் அட்டி போட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஃப்ளாஷ் பாம் தான். இங்கே பார்த்தீங்களா, செகண்ட் எலைட் பாஸ் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு. இவரெலாம் அடி பிறுத்து வாங்குதாரு. இவரெல்லாம் சொல்ல வார்த்தை கிடையாது. ஏகே எடுத்துக்கோங்க ப்ரோ அப்படின்னு. நமக்கு கண் இல்லைனாலும் அவர் கண் எடுக்கணும். ஏன்னா அவர் ப்ரோ, நம்ம நூபு. அவர் 4 கிலோ போட்டாருன்னா நம்ம 1 கிலோ கூட போட முடியாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. டஃப் கொடுத்தாங்க எனிமீஸும். ஆனால் அசால்ட்டாக அடிக்குது பூரா ஹெட்டாவது அடிக்காங்க. கண்ணில் இப்போ ஒரு பந்தமான சம்பவம் நடக்கும் பாருங்கள். எல்லோரும் ஃப்ரெண்டு அட்டாடே ஃபோன் வேறப்படா ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாங்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு. ஏன்னா நானும் ஒரு டாப் கரண்ட் போட்டிருக்கேன். இதுவும் கொஞ்சம் ரேரான ட்ரெஸ்ஸு தான். அதுவும் ப்ளூ வேறு போட்டிருக்கேன், கொஞ்சம் ரேர் தான். அவங்களும் அமௌண்ட் போட்டாங்க, எல்லாத்தையும் போட்டாங்க. பார்த்திங்கன்னா ஒருத்தர் காலில் விழுந்தாங்க. அடப்பாடா டே, வேறு ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் வந்தாச்சு. ரைட்டு காலெலாம் விழுந்துட்டா. சரி ரைட்டு காலெல்லாம் விழ நானும் விழுந்துட்டு ஓடுறான்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். கை காவலுக்கு ஒரு கன்று வேணும்னு பார்த்தா, சரி ரைட்டு கண்ணில் வேண்டாம், இவங்க எங்கே சுட போகிறாங்க. ஏன்னா செகண்ட் எலைட் பாஸ் பிளேயரு அவங்களாம் இருக்காங்க. சரி ரைட்டு அப்படின்னு ஒரு தைரியத்தில் வந்தேன். அப்படியே ஓடுறேன். ஆக்சுவலாக இது ஒரு 18 நிமிஷம் வீடியோ. அதை அப்படியே ஸ்பீட் பண்ணிட்டேன். நான் எந்த இடத்துலையுமே கட்டெலாம் ஒன்றுமே பண்ணல. 9 நிமிஷம் வீடியோ தான், மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்கூட்டி நம்மளோட சில பேர் சொல்லுவீங்க, ப்ரோ என் ஐடி ஹேக் பண்ணிட்டாங்க ப்ரோ, எனக்கு ஒரு ஐடி வேணும் ப்ரோ. இல்லைனா ப்ரோ நான் இப்போ தான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் ப்ரோ, எனக்கு ஐடி வேணும் ப்ரோ, ஒரு சேஃபாக ஒரு ஐடி முடிச்சு தர ஆழமாக இருந்தால் கேளுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்காண்டி சேல்ஸ் தமிழ்னு ஒரு சேனல் வந்து புதுசாக ஒருத்தர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அவரை நம்பி நீங்கள் ஐடி வாங்கலாம், கொடுக்கலாம். ஏன்னா அவர் ரொம்ப சேஃபாக செக்யூராக முடிச்சு தருவார். 100% நான் 200% அவர் கேரண்டி கொடுக்கலாம். அவரோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அவர் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த கண்டென்ட் என்ன போடலான்னு இருக்கோம்னா, டாப் 5 அக்கௌண்ட் தான். தமிழ்நாட்டில் உள்ள டாப் 5 அக்கௌண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் டாப் 5 ஹேக்கர்ஸை பற்றி பார்ப்போம். நம்ம சேனலில் என்ன நிறைய தொடர்ந்து வீடியோக்கள்லாம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது எனிமி அடிக்கலாம்னு போவேன். என்ன ஒரு டேமேஜ் கூட பண்ண விட மாட்டாங்க. டப்புன்னு போட்டு முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி என்ன எது தான் தெரியல. ஏன்னா அவங்க செகண்ட் எலைட் பாஸ்லேருந்து விளையாடுதாங்கன்னா ஒரு ப்ரோ பிளேயராக தான் இருப்பாங்க. நானும் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். ஓட மட்டும் தான் செய்தான், ஒரு கில்லு கூட அடிக்கலை. கடைசி வரை ஒரு கில்லு வரை அடிக்க மாட்டேன். அது வேறு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏதாவது ஒரு கன்று, நல்ல கன்று, 2 கன்று இருக்குது. சரி 2மே லாங் ரேஞ்ச் எடுத்து வச்சுக்கிடும். ஓடுறா யாரா எங்கள் தலையை அடிக்கான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடி ஓடு எங்கே இருக்கான்னு ஓடுதேன். இந்த டப்பா வேறு இருக்குது. இந்த ப்ரோ ஒரே க்ளோவால் தாங்கன்னா அதுவும் எடுத்தாச்சு. ரைட் அவர் உட்காந்து மெடிக்கிட் போடுத்தாரா. சரி மெடிக்கிட் எடுத்துக்கோ ப்ரோன்னா எடுத்துட்டாரு. வேறு லெவல். ஓடு. பார்த்தீங்கன்னா இவர் தான் டிஜி பீஸ்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வெறித்தனமான பிளேயரு. ஏன்னா ஸ்குவாடில் 48,000 கில்லு, கிட்டத்தட்ட 50,000 பேரை போட்டு தள்ளிட்டாரு. ஏன்னா சண்டையாக தான் நாங்கள் வேறு 2 பேரை அடித்தேன். ஆனால் பட் அவங்க சண்டை போடலை. நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடிடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடிட்டேன். அப்புறம் பார்த்தா வேறு யாரோ தான் அடிச்சிருக்காங்க. அந்த ஆளை மறுபடியும் ஃப்ரெண்டு பிடிக்க போயிட்டேன். டே ப்ரோ மெடிக்கிட் தான் ப்ரோனா. ஆனால் தரலை, எதுக்குன்னு தெரில. ஆனால் அவங்கள்ட்ட மெடிக்கிட் இல்லையா இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு அல்ட்ரா லெஜெண்ட் ட்ரெஸ் இருக்குது. செகண்ட் எலைட் பாஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. எமௌண்ட்லாம் வேறு லெவலில் போட்டுட்ருக்காரு, தெரிக்க விடுதாரு.
ஆனால் செகண்ட் எலைட் பாஸ்னால் எவ்வளோ ரேர்னு தெரியும். வேறு லெவல் தான். டேஞ்சர் ஜோன் விழுந்துட்டு இங்கே வாங்க போகிறோன்னா ஆனால் அவங்க இதுக்கெலாம் ஆசைற மாதிரி தெரியல, ஓட்டாங்க. ஆனால் எனிமீஸ்லாம் இப்போ எப்படி நாங்கள் 8 மெம்பர்ஸ் 8 பேர் வேறு லெவலுக்கு பறக்க விட்டுறலாம். ஒரு டிஜி பீஸ்ட்டும் அந்த செகண்ட் எலைட் பாஸ் பிளேயருமே போதும், நான் ஏதாவது கூட நிற்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்திருக்கு, இந்த கார் நல்லா வச்சு தரமாக செய்யலான்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளேயும் டிஜி பாஸ்ட்டுன்னு வாங்கி வளருது. டிஜி பீஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 பேரை போட்டார். அது எப்படி என்ன ஏதுன்னு தெரியல, வரும்போதே போட்டார். ஆனால் அவர் ஒரு வெறித்தனமான பிளேயர். ஐயோ ஒரு 110 டேமேஜ் கொடுத்துருவோம், எக்ஸ்மெண்ட் எடுத்துக்கிடுவோம். வேறு லெவல் ஓடு அளவுக்கு போட்டு வேறு லெவல் ஓடு. மறக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஒரு சேல்ஸ் தமிழ்னு ஒரு சேனல் கொடுக்க, அந்த சேனலுக்கு முழுமையாக சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா அவர் ஐடி சேல் பண்ணதில் பெர்ஃபெக்டாக பண்ணுவார். அதேமாதிரி நீங்களும் ஐடி சேல் பண்ணணுன்னா பண்ணுவாங்க. இந்த டுபாக்கோ ஒரு தரம் பண்ணணும், ஐடி எப்படியாவது ஏமாற்றி துட்டு சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக அவர் சேனலுக்கு போகாதீங்க. அவர் கண்டமணி வச்சு செய்ன்னு செஞ்சுருவார். அதையும் சொல்லிக்கிட்டேன். யாரா சுடுதான்னு ஓடுதான் பார்த்தா டிஜிபி பீஸ்ட் இங்கே நிற்காரு. கடைசியில் போயா விட்டு கொடுக்கலாம் தான் நினச்சாரு, பட் ஆனால் விட்டு கொடுக்கல. அவங்களே எலிமினேட் ஆகிட்டாங்க. ஆனால் இவர் கூப்பிட்டாரு, வா விட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. நாங்களே விட்டு கொடுக்கோம்னா, ஆனால் பட் அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ ஓடுதாரு. ஐயோ தொலைவாக போட்டுட்டிங்களாடா, ஐயோ. சரி ஓடு ஒருத்தர் மிஸ் ஆகிட்டார, ஐயோ போட்டுட்டிங்களடா, தப்பு பண்ணிட்டிய குமாருன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். அவர் கூட போயிருக்கலாம், பட் ஆனால் நான் டிஜி பீஸ்ட்டு கூட ஓடிட்டு இருந்தேன். அப்பா வேக்கு. எல்லோரும் கீழே குதிச்சாங்க, நானும் கீழே குதிச்சிட்டேன். ஒரு கார் வருது சுடலான்னு பார்த்தா, அதுக்குள்ளேயும் எங்கே இருக்கான்னு அட்ரஸே காணும், பறந்துட்டான். அப்பா ஆட்டோ எடுத்துட்டாரு. ஆட்டோக்காரன் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு. வேறு லெவலில் அவங்க 2 பேரும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இங்கே நிப்பாட்டிட்டாரு. வேறு இங்கே ஒரு எனிமி நிற்பான்னு நினைப்பாம்மா, அங்கே தான் எனிமி நிற்பான். ரைட், அவர் எடுத்துகிட்டு போட்டு உடச்சி விட்டாச்சு அந்த இதை. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் எல்லோரும் பிரிஞ்சிருவோம். இப்போ யாரா சுட்றா. இப்போ பாருங்கள், ஒரு அட்டனுக்கு போக்கில் விளாண்டுட்டு இருப்போம் பாருங்கள். பார்த்தீங்களா, ஒரு க்ளோவால் இப்போ போட்டுட்டு, சரி அவருக்கு லைஃப் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, நான் லைஃப்லாம் வரல. நான் எங்கேயோ ஸ்கோப் போட்டுட்ருப்பேன். எங்கேருந்து அடித்தான், எப்படி அடித்தான், யார் அடித்தா என்ன ஒன்றுமே புரியலை. ஆனால் யாரோ நாக் பண்ணிட்டாங்க. ப்ரோ எனக்கெலாம் லைஃப் தர வேண்டாம் ப்ரோ, நீ போய் அடி ப்ரோ எனக்கெலாம் லைஃப் தர வேண்டாம் ப்ரோன்னு. இல்லை ப்ரோ நான் வாரேன் ப்ரோ, உனக்கு லைஃப் தரேன் ப்ரோ அப்படின்ட்டாரு. ஐயோ இந்த கால் வேறு எடுத்தது போடா கால். இந்த ஏகப்பட்ட கால் வேறு வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு டென்ஷன் ஆகிட்டு உண்மைக்குமே அந்த இடத்துலலாம். ப்ரோ யாராவது மெடிக்கிட் தாங்கப்பானே. அடுத்து மெடிக்கிட்லாம் கடைசியில் அவங்களுக்கு தேவைப்படும்ல, ஏன்னா அதனால மெடிக்கிட் கேட்கல. அந்த ஆளை மெடிக்கிட் இல்லாமலேயே ஓடிக்கிட்டு இருந்தேன். ஏடா போடாடே, டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்கான். இங்கே ஒருத்தன் க்ளோவால் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, எங்கேருந்து அடித்தான் எப்படி அடித்தான்னு தெரியல. ஆனால் அடி மட்டும் முதலாளாக வாங்கியிருந்தேன், டெத்தும் ஆகிட்டேன். நான் டெத்தானதுனால தான் என்ன டிஜி பீஸ்ட்டை வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அடி எப்படி விழுவும்னு. இப்போ பாருங்கள், இந்த லெவலுக்கெலாம் நான் போய் விளாண்டுக்கிட மாட்டேன். ஒரு வெறித்தனமான பிளேயர். இவரை பார்த்தா செகண்ட் எலைட் ப்ளஸ் பிளேயர் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காரு. ஜோன் உள்ள சேஃபாக போகிறாருன்னு நினைக்கிறேன். ஓடுதாரு. என்ன ஆளை காணும், எலிமினேட் ஆகிடாமல் தெரிஞ்சுட்டு, சரி ரைட் அவன் எப்படியும் பெறமாட்டான், இனிமேல் இவனை கூட தான் சண்டை. இவரை பார்த்திங்களா அடிக்கிறது பூரா ஹெட்ஷாட் தான். அதுதான் செகண்ட் எலைட் ப்ளஸ் பிளேயரோட திறமை. இங்கே பார்த்திங்கன்னா டிஜி பீஸ்ட்டை இப்போ கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அடிக்கிறது பூரா ஹெட்ஷாட் தான். இவரும் ஹெட்ஷாட் தான் அடிக்காரு, அவரும் ஹெட்ஷாட் தான் அடிக்காரு. ஐயோ நம்ம டீமில் யார் டிஜி ஐஎம் மேட் அவங்களும் கொஞ்சம் டெத் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிவ்யூ பண்ணலை, ஏன்னா அவங்க கொண்டு தான் இருந்துருக்கான். இவங்களும் செம்ம ஜாலியாக இருந்திருக்காங்க. நீச்சல்னால் அவர் அடிக்கார், ஒயிட் சட்டை அவர் நீச்சல் அடிக்க தெரியாது நினைக்கிறேன். நீச்சல் பழகிட்டு இருக்காரு. சேரை மூட்டெலாம் போடுதாரு, வேறு லெவலு. உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரி ரைட்டு, காலெல்லாம் அவ்வளோதான். சாரி ப்ரோ, ஒருத்தர் எலிமினேட் ஆக போயிட்டார். இவர் பூலாம் கொடுத்தாரு. ஐயோ மன்னிச்சிக்கோ ப்ரோ, நான் எலிமினேட் ஆகிறேன்னு ஓட்டார். டே வாடான்னாரு இவர். ஆனால் அவன் கேட்கவே இல்லை. அப்போ நான் நாட்டு போய் போயா எடுக்கண்டா அப்படின்ட்டு சோனுக்குள்ளே போயிட்டார். இவர் ஒரு வேறு ரோல் பேர் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.